கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்ரீ பண்டியின் மூக்குத்தியில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அழகு ஆபத்தான்னு பேச விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்ரீயா. அப்போ அழகு ஆபத்து கிடையாது, ஆனால் அழகா இருக்கிறவங்க மதிகேடாய் நடக்கிறது பயங்கரமான ஆபத்தா. அது பண்டியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு அழகு இருக்கிறவங்க எல்லாம் திமிரா இருக்கிறாங்களாம். நிறைய பேர் சொல்றாங்க, அழகா இருந்தாங்கன்னா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாதா. நிறைய பேருக்கு இன்னைக்கு கருப்பா இருக்கிறேன்னு கவலை, நிறைய பேருக்கு ஓவரா கலரா இருக்கிறேன்னு கவலை, நிறைய பேருக்கு நான் குண்டா இருக்கிறேன்னு கவலை, நிறைய பேருக்கு நான் ஒல்லியா இருக்கிறேன்னு கவலை. நிறைய பேர் அழகாக்குறதற்காக தன்னை போட்டு கடலை மாவு என்ன, அப்புறம் என்னது ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன போட்டு ஒரே தேப்பு தான். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இதையெல்லாம் நீ பண்ணிட்டு மதிகேடாய் நடந்தன்னு வையன், உன்ன மாதிரிக்குள்ள ஒரு பரிதபிக்கப்பட்ட பாவி யாராவது உண்டா? நீ நிறைய பேர் சொல்றான், எனக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணை பாருங்கன்னு. தம்பி குறிச்சு வச்சுக்கோ, எல்லா பியூட்டியும் ஒரு நாள் பாட்டியாக தான் செய்யும். ஆமா, இன்னைக்கு அழகை பார்த்து கல்யாணம் பண்ணினவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான். இன்னைக்கு எனக்கு நல்ல ஹீரோ மாதிரி மாப்பிள்ளை வேணும், தலை நிறைய முடி இருக்கணும், பொண்ணுக்கு கண்ணு நல்லா இருக்கணும், தலை முடியெல்லாம் நல்லா இருக்கணும், முண்டா இருக்கக்கூடாது, ஹைட்டா வெயிட்டா உனக்கு கிடைக்கணும்னா கோலியாத்து தான் கிடைப்பான். தேவ சித்தத்துக்குள்ள இரு. நல்ல தாவீதுகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அழகா நடக்கிறவங்க எல்லாம் பாரு, லவ் பண்ணி ஓடிட்டு சில பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஜோம் பண்ணி நல்ல பக்தி வைராக்கியமா இருக்கும். ஆனா எவங்கிட்டையாவது போய் மாட்டிக்கிட்டு லவ் என்கிற மாய விலையில விழுந்து தன்னுடைய அழகையும் கற்பையும் இழந்து போகுது. ஆனால் சில பெண்கள் எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு வச்சது போதும் அப்படின்னு சொல்லி நின்றதுனால அவங்க லைஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு அழகு உன்னை கொண்டு கரை சேர்க்காது, ஆண்டவர் தான் கொண்டு உன்னை கரை சேர்ப்பார். அழகா இருக்கிறவங்க எல்லாம் மதிகேடா நடக்கிறாங்களாம், பைபிளில் பார்த்தீங்களா எழுதி இருக்குது. அதனால சொல்ல வரேன், அழகு உனக்கு ஆபத்தா மாறிடாம, உன் இன்டெலிஜென்ட், உன்னுடைய ஸ்மார்ட்னஸ், உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உனக்கு ஆபத்தா மாறிடக்கூடாதுன்னு நான் உனக்கு கூட பிறந்த சகோதரனை போல சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 31:31 வாசிக்கிறேன். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயோ புகழப்படுவாள். சௌந்தரியம் என்ன பண்ணிச்சா? வஞ்சனை உள்ளதான். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த பழம் பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமுமா இருந்துச்சா, சோலி முடிஞ்சதில்ல. அழகு வஞ்சனை உள்ளது, அழகு வீண் என்று சொல்லப்பட்டிருக்குது. பார்த்துருக்கீங்களா? நேச்சுரலா இரு. என் ஆண்டவர் எப்போதுமே டூப்ளிகேட்டை உருவாக்குறது இல்லை. டூப்ளிகேட்டை உருவாக்குறவன் பிசாசு, ஒரிஜினலை உருவாக்குறவர் ஆண்டவர். நீ இதே கலர்ல இதே மாறிக்கல நீ இருந்து உன்னை கல்யாணம் பண்றவன் போதும். அதுக்குன்னு குளிக்காம கொள்ளாம அப்படி இருக்காது. நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்ல நீட்டாக இருக்கிறதுல தப்பு இல்லை. அதுக்குன்னு பட்டி பார்த்துக்கிட்டு
ஓ பட்டி பார்க்கறதுனா என்னது, அது புரிகிறவங்களுக்கு புரியும். ஒரு மாதிரிக்கிற காக்கா குளிச்சாலும் கொக்காகுமா? ஆகவே ஆகாது. அதனால உன் அழகு உன்னை ஆபத்தில் கொண்டு விட்டுறாம பார்த்துக்கோ. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த அழகு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய் மாறட்டும். மனுஷன் ரசிப்பதற்காக அல்லது இச்சையாய் பார்ப்பதற்காக இருக்கக்கூடாது என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இதன் நிமித்தம் அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தால் தேவன் இந்த பிள்ளைகளை தொடுவீராக. ஒரு பெரிய மனம் திரும்புதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.